தடுத்து நிறுத்து மானாமதுரை கிருஷ்ணராஜபுரத்தில் சட்டவிரோத மது விற்பனையை தடுத்து நிறுத்து தமிழக அரசு காவல்துறையை தடுத்து நிறுத்து தூண்டாதே தமிழக அரசு காவல்துறையை போராட்டத்தை தூண்டாதே அவமானம் தமிழக அரசு காவல்துறையை காவல் நிலைய மரணங்கள் அவமானம் சாமானியனுக்கு ஒரு நீதி காவல்துறை கொலையாளிகளுக்கு ஒரு நீதியா சாமானியன் குற்றம் செய்தால் கைது செய்யும் போலீசே காவல்துறை கொலை செய்தால் கைது செய்ய தயக்கமே போலீசே கைது செய்ய தயக்கமே விடமாட்டோம் ஆகாசை அடித்துக் கொன்ற காவல்துறை கொலையாளிகளை கண்டிக்கும் வரை விடமாட்டோம். ஏமாற்றாதே சிபிசிஐடி போலீஸே விசாரணை காலம் முடிந்து கூட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் ஏமாற்றாதே விசாரணை காலம் முடிந்தும் கூட முதல் தகவல் அறிக்கையில் குற்றவாளி காவலர்கள் பேரை சேர்க்காமல் ஏமாற்றாதே. பின்வாங்க மாட்டோம் ஆகாசின் படுகொலைக்கு நீதி கிடைக்காமல் பின்வாங்க மாட்டோம். வெல்லட்டும் ஆகாசின் படுகொலைக்கு நீதி கேட்டு போராடும் மானாமதுரை மக்களின் 63ஆம் நாள் போராட்டம் வெல்லட்டும். வீர வணக்கம் எங்கள் தம்பி ஆகாசுக்கு வீர வணக்கம் கொலை வழக்கில் கைது செய் விசாரணை என்று அழைத்து சென்று ஆகாசை அடித்துக் கொன்றார். ஜீவனை கைது செய் புகனை கைது செய் சரத்குமாரை கைது செய் தேவேந்திரனை கைது செய் மனோகரனை கைது செய் போலீஸ்வரனை கைது செய் மொத்தம் 16 காவலர்களையும் கைது செய் வழக்கில் கைது செய் சிறைப்படுத்து ஆகாசின் படுகொலைக்கு காரணமான கேவர்களை காவல்துறை அயோக்கியர்களை கொலை வழக்கில் சிறைப்படுத்து. நீதி வேண்டும் ஆகாசின் படுகொலைக்கு நீதி வேண்டும் நீதி வழங்கு ஆகாசின் படுகொலைக்கு நீதிமன்றமே நீதி வழங்கு. என்னாச்சு விசாரணையே என்னாச்சு சிபிசிஐடி விசாரணையின் விசாரணை காலம் முடிந்து கூட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய தயங்குவது விசாரணை காலம் முடிந்த கூடும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் காலதாமதம் செய்யும் சிபிசிஐடியை ஏமாற்றாதே
ஏமாற்றாதே. சிபிசிஐடி விசாரணையின் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாமல் ஏமாற்றாதே. துணை போகாதே. சிபிசிஐடி போலீஸ் ஆகாசை அடித்துக் கொன்றார். காவல்துறை கைவர்களுக்கு துணை போகாது. துரிதப்படுத்து. சிபிசிஐடி போலீஸ் குற்றப்பத்திரிகை தாக்கலை துரிதப்படுத்து. என்னாச்சு? சிபிசிஐடி விசாரணையின் குற்றப்பத்திரிகை தாக்கல் என்னாச்சு? எங்கே போச்சு? மனித உரிமை ஆணையமே, SC/ST கமிஷனு எங்கே போச்சு? ஏமாற்றாதே. சிபிசிஐடி போலீஸ் 63 நாட்கள் ஆகியும் முதல் தகவல் அறிக்கையில் குற்றவாளி காவலர்கள் பெயரை சேர்க்காமல் ஏமாற்றாதே.